தமிழீழ விடுதலை போரை நசுக்குகின்ற இந்திய அரசை அம்பலப்படுத்திய ஒரு பெரும் எழுச்சியாக தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழர்கள் அறிவுபூர்வமாகவும் அரசியல் பூர்வமாகவும் முடிவெடுத்தவர்கள் என்பதை முத்துக்குமாரோட ஈகம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டியது. இந்திய அரசினுடைய கொள்கை ஈழத்திற்கு எதிராக இருக்கிறது. தமிழ்நாடு ஈழத்திற்கு ஆதரவாக இருக்கிறது. தமிழினம் ஒன்றாக எழுந்து நிற்கிறது. அரசு போகிற போக்கிலெல்லாம் போகுபவர்களுக்கு வரலாற்றில் இடம் கிடையாது. அரசு செய்கின்ற தவறை சுட்டி காட்டுவதற்கு தான் வரலாற்றில் இடம் இருக்கிறது. அன்றைக்கு நாம் சொன்னோம், இந்த தீர்மானம் ஏமாற்ற தீர்மானம் என்று இன்றைக்கு நிரூபணமாக இருக்கிறது. விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழலை அமெரிக்கா உருவாக்கிய பொழுது அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தை தூக்கி எறிந்தார்கள் விடுதலை புலிகள். They slapped them back. இன்று வரை காசாவின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இன்று வரை பாலஸ்தீனத்தின் நிலம் ஆக்கிரமிக்கப்படுகிறது. விடுதலை புலிகள் அங்கு ஈழத்திலே நடத்திய அந்த அரசியலுக்கு பின்புலமாக ஒரு தளமாக அமைந்து இயங்கிய இந்த தோழர்களுடைய ஈகம், இந்த தோழர்களுடைய பங்களிப்பு என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இல்லைன்னா திராவிடத்தால் வீழ்ந்து உட்கார்ந்து பேசி போயிடுவாங்க. வாய்ச்சவடர் விடுவது என்பது எளிது, களத்தில் நின்று எதிரியை எதிர்கொள்வது என்பது வேறு. மாவீரன் முத்துக்குமாரினுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை போராட்டத்தை, தமிழ்நாட்டின் உரிமையை, திராவிட இயக்கத்தினுடைய செழுமையை தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மற்றும் தமிழீழ விடுதலையை இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்லாது ஐரோப்பிய ஒன்றியத்திலும் கிடைக்கின்ற வாய்ப்புகள் உள்ள இடத்தில் அல்லது வாய்ப்புகளை உருவாக்கி தொடர்ந்து முழங்கி வருகின்ற, பேசி வருகின்ற, விவாதித்து வருகின்ற, வாதம் செய்கின்ற, எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற இந்த விடுதலை நெருப்பை பாதுகாப்பதிலே மிக முக்கிய ஆற்றலாக விளங்குகின்ற மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களுக்கும், இந்த போராட்ட களத்தில் கலைத்துறையிலும் எழுத்துத்துறையிலும் தொடர்ச்சியாக இடைவிடாது ஈழ நெருப்பு அணைந்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளங்களில் நாங்கள் மதிக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் ஐயா அவர்களுக்கும், மக்கள் போராட்ட களத்திலே பங்கெடுத்து அதற்காக சிறை செல்வதற்கு எந்த வகையிலும் அச்சப்படாமல் துணிந்து நிற்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் மல்லை சத்யா அவர்களுக்கும், அனைத்து இளைஞர்களோடும் பழகி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் DRR செங்குட்டுவன் அவர்களுக்கும், மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதன இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வியட்நாமிலே அந்த வியட்நாமினுடைய அரசு ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியை செய்த பொழுது ஒரு பௌத்த பிக்கு செய்கோன் நகரினுடைய முக்கிய சாலையில் தன்னைத்தானே எரித்துக் கொண்டார். திக்வான் டிக் என்று சொல்லக்கூடிய அந்த புத்த பிக்கு தன்னை எரித்துக் கொண்ட அந்த புகைப்படம் உலகெங்கிலும் அந்த தென் வியட்நாமினுடைய கொடுங்கோன் ஆட்சியை அம்பலப்படுத்தியது. அந்த தென் வியட்நாமினுடைய ஆட்சியை பாதுகாத்த அமெரிக்க அரசாங்கத்தை கூட அது உலுக்கியது. அப்படியான ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்ததற்கு நிகரான ஒரு அரசியல் மாவீரன் முத்துக்குமாரால் இங்கே நிகழ்த்தப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தமிழீழ விடுதலை போராட்ட களம் என்பது அனைத்து தமிழர்களும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அவசியத்தை, நெருக்கடியை ஒரு அறைகூவலாக விடுத்தவர் மாவீரன் முத்துக்குமார். இதுல நம்ம மாவீரன் முத்துக்குமாரினுடைய அந்த ஈகம்தான் எங்களை எல்லாம் இந்த கள போராட்டத்திற்கு அழைத்து வந்தது. அதுவரை நாங்கள் ஆதரவாளராக இருந்திருக்கின்றோம், எட்ட நின்று பார்த்திருக்கின்றோம், வாய்ப்பு கிடைத்த இடங்களில் பங்கேற்றும் இருக்கின்றோம். ஆனால் ஒரு செயல்பாட்டாளனாக களத்தில் வர வேண்டும் என்ற உந்துதலை எங்களுக்கு கொடுத்தது மாவீரன் முத்துக்குமாரினுடைய ஈகம். மாவீரன் முத்துக்குமாரை நாம் நேரில் பார்த்து உரையாடி இருப்போமா என்றால் நம்மில் பெரும்பாலானோர் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தவர்கள் இல்லை. ஆனால் நம்மை பேச வைத்தவன், நம்மை இயங்க வைத்தவன், நாம் இன்றளவும் ஈழ அரசியலை உச்சரிக்க வைத்தவன் மாவீரன் முத்துக்குமார். அன்றைக்கு
ஐயா புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் சொன்னதை போல அன்றைக்கு காலை நான் அலுவலகத்தில் இருந்த பொழுது இந்த மாதிரி ஒரு இளைஞர் சாஸ்திரி பவனிலே தீக்குளித்துட்டார், அவருடைய உடல் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் இருக்கிறது என்று சொன்னவுடன் அது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு. எதுக்காக தீக்குளிக்கிறாங்க என்ற ஒரு கோபத்தையும் கொடுத்தது. நான் அப்பொழுது அந்த மார்ச் வரைக்கும் வந்தபொழுது ஐயா வைகோ அவர்கள் பார்த்து விட்டு வெளியில் ஊடகவியலாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த அப்போ அவங்க ஊடகவியலாளர்கள் அதிகம் பேசவில்லை. என்னால் ஊடகவியலாளர்கள் வேறு விதமாக அதை சித்தரிக்க விரும்பி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விருப்பமே என்பது வேறாக எதிராக இருந்தது. அன்றைய ஊடகம் என்பது இந்த ஈழ விடுதலை அரசியல் களத்தை திசை திருப்புகின்ற ஒரு முயற்சியை செய்தது, திட்டமிட்டு செய்தது. அந்த இடத்தில் நாங்கள் பேசப் போவதில்லை என்கின்ற முடிவை ஐயா எடுத்தார் என்று நினைக்கின்றேன். இந்த முத்துக்குமாரினுடைய ஈகம் என்பது அவருடைய கடிதத்தின் வழியாக ஒரு பெரும் எழுச்சியை அந்த சமயத்தில் உருவாக்கியது. பெரும் திரளான இளைஞர்கள் தமிழ்நாடு எங்கிலும் திரண்டு நின்றார்கள். முத்துக்குமாரினுடைய உடலை பாதுகாத்து அது உடனடியாக எரியூட்டப்படாமல் பாதுகாத்து இளைஞர்கள் திரள்வதற்கு மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் அவர்கள் அனைத்து நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு ஒரு பெரும் எழுச்சிக்கு வித்திட்டார். 2009 நடந்த அந்த எழுச்சி தமிழீழ விடுதலை போரை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழீழ விடுதலை போரை நசுக்குகின்ற இந்திய அரசை அம்பலப்படுத்திய ஒரு பெரும் எழுச்சியாக தமிழ்நாட்டில் நடந்தது. முத்துக்குமாரினுடைய பங்களிப்பு இந்த புள்ளியில் இருந்தால் நான் பார்க்க முடியும். ஏன்னா முத்துக்குமாரினுடைய தீக்குளிப்பு மட்டுமே இங்கே அரசியலாக விடவில்லை. முத்துக்குமார் எழுதிய சாசனம், அதில் தெரிவிக்கப்பட்ட பல்வேறு அரசியல் கருத்துக்கள், பார்வைகள், அதிலிருந்து ஜனநாயகத்தன்மை மிக முக்கியமானது. அதில் அவர் விடுத்த அறைகூவல் அனைத்து தரப்பான மக்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும், இளைஞர்கள் பங்கெடுக்க வேண்டும், மாணவர்கள் பங்கெடுக்க வேண்டும். அன்றைக்கு நடந்த சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம், மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய பங்கேற்பு என்ற அனைவருக்கும் அவர் கொடுத்த அறைகூவல் இது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கிளர்ந்தெழ வைத்தது. அப்படியான ஒரு எழுச்சியான போராட்டமும் சர்வதேச சூழலையும் அனுமானித்து சர்வதேசம் எப்படியான ஒரு பங்களிப்பை செய்திருக்க வேண்டும், ஆனால் செய்ய மறுக்கிறது என்பதையும் சொல்லி அது அரசியல் படுத்திய ஒரு ஈகமாக அது அமைந்தது. அது வெறும் உணர்ச்சி பூர்வமான ஈகமாக அது இல்லை. வட இந்திய ஊடகங்கள் அது உணர்ச்சி பூர்வமானதாகவும் எப்பொழுதும் அவர் சொல்வதை போல தமிழர்கள் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் என்று மட்டும் சொன்னார்கள். தமிழர்கள் அறிவுபூர்வமாகவும் அரசியல் பூர்வமாகவும் முடிவெடுத்தவர்கள் என்பதை முத்துக்குமாரோட ஈகம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டியது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த பிராந்தியத்தினுடைய அரசியலை மாற்றியது என்றால் மிக இல்லை. 2009 முத்துக்குமாரினுடைய ஈகத்திற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது வெகு வேகமாக வேறு தளத்திற்கு நகர்ந்து சென்றது. ஆனால் தமிழ்நாடு தன்னுடைய பொறுப்பை உள்ளார்ந்த அளவிலே உணர்ந்து கொண்ட ஒரு ஈகமாக முத்துக்குமாரோட ஈகத்தை நான் பார்க்க முடியும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த களத்திலே ஈழ விடுதலை களத்திலே ஈழ விடுதலைக்கான ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்க வேண்டும் என்று ஐயா வைகோ போன்றவர்களுடைய உழைப்பு என்பது ஒவ்வொரு வீதிதோறும், இன்னும் சொல்லப்பட்டோம்னா நாங்கள்லாம் இன்றைக்கு நிற்கிறோம் என்றால் அவர்களுடைய உழைப்பும் அவர் ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு வீதியிலும் அவர்கள் செய்த பிரச்சாரம், அவர்கள் பங்கெடுத்த அரசியல் பொறுப்பு மிக்க நிலைப்பாடுகள், இதுதான் எங்களை எல்லாம் அரசியல் களத்திற்கு வந்து நின்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் தலைமுறையாக தமிழீழத்திற்கு ஆதரவு தளம் என்பது எப்படி உருவாக்கப்படுகிறது? எங்கள் தலைமுறையில் யாரும் நாங்கள் விடுதலை புலிகள் நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் செய்திகளிலே கேள்விப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் அவர்களோடு களத்திலே நின்றார்கள். அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்திய அரசினுடைய கொள்கை ஈழத்திற்கு எதிராக இருக்கிறது, தமிழ்நாடு ஈழத்திற்கு ஆதரவாக நிற்கிறது, தமிழினம் ஒன்றாக எழுந்து நிற்கிறது. அன்றைக்கு ஈழத்தில் நடக்கக்கூடிய அந்த தமிழீழ மக்களுக்கு எதிரான இந்திய அரசின் நிலைப்பாடுகளை இந்தியாவிற்குள் இருந்து இடித்து காட்டுவதற்கு நமக்கு இருந்த ஒரே நபராக ஐயா வைகோ அவர்கள் மட்டுமே தான் வரலாற்றில் இருக்கின்றார். இது மிக முக்கியமான ஒரு அரசியலாக நாம் பார்க்க வேண்டும். அதாவது இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய வெளியுறவு கொள்கையை, பாதுகாப்பு கொள்கையை இந்த பாராளுமன்றத்திற்குள் இருந்து கேள்வி எழுப்பதற்குரிய துணிச்சலும் மதிநுட்பமும்
நமக்கு தேவைப்படுகின்ற காலத்தில் அதை கொடுத்தவர் ஐயா வைகோ அவர்கள். இது வெறும் பாராட்டுதலாக நான் பேசவில்லை. நீங்கள் என்னன்னா ஒரு தேசத்தினுடைய அந்த மக்களினுடைய அறத்தை கேள்வி கேட்கிறீங்க. எந்த இடத்துல அறத்தை கேள்வி கேட்கிறேன்னா, அரசு சொல்லுவதை எல்லாம் நீ நம்பிக்கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஆனா நடப்பது வேறாக இருக்கிறது. உன்னுடைய அற நிலைப்பாடு என்ன என்பதை சுட்டி காட்டுவதற்கு ஒருவர் தேவை. அந்த வேலையை அவர் செய்தார். நீங்க அல்ஜீரியாவினுடைய விடுதலை போராட்டத்தின் பொழுது, இரண்டாம் உலக போர் முடிந்து அல்ஜீரிய விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஜீரியாவிற்குள் பிரான்சினுடைய படைகள் சென்று கடுமையான தாக்குதலையும் படுகொலையும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது, பிரான்சில் இருந்து பிரான்சின் அரசாங்கம் தவறு என்று அன்றைக்கு இடித்துரைத்தவர் சார்த்தர் அவர்கள். அப்படியான குரல் தான் ஜனநாயக குரல். அதுதான் ஜனநாயக குரல். அதான் ஒரு விடுதலை போராட்டத்தை ஆதரிக்க குரல். அந்த குரலுக்கு எப்பொழுதும் வரலாற்றில் இடம் உண்டு. அரசு போகிற போக்கில் எல்லாம் போகுபவர்களுக்கு வரலாற்றில் இடம் கிடையாது. அரசு செய்கின்ற தவறை சுட்டி காட்டுவதற்கு தான் வரலாற்றில் இடம் இருக்கிறது. அப்படியான ஒரு அரசியல் பங்களிப்பை செய்தவர்கள் ஐயா வைகோ அவர்கள். அன்றைக்கு முத்துக்குமாரினுடைய உடல் வைத்திருந்த குளத்தூரிலே நாங்கள் இரவு முழுக்க அங்கே காத்திருந்தோம். அன்றைக்கு நடுஇரவில் அவர் வந்தார். கிட்டத்தட்ட இரவு 12 மணிக்கு பிறகு அந்த முத்துக்குமாரன் உடலை பாதுகாப்பதற்காக இருந்த இளைஞர்கள் என்பது மிகச் சொற்பமான இளைஞர்கள் தான் அன்னைக்கு இருந்தோம். நாங்கள் ஒரு 20-30 பேர் தான் இருந்தோம். அந்த இரவில் நாங்க என்ன செய்யறோம், ஏன்னா அந்த இரவுல ஊடகங்கள் கிடையாது. நீ இரவுல வந்துட்டு போனீங்கன்னா அது ஊடகங்கள்லாம் எழுதாது. பகல்ல வந்தாலே ஊடகம் எழுதுறது இல்லை. அந்த இரவில் அவர் வந்தது என்பது இந்த உடல் பாதுகாப்பாக இருக்கிறதா, அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதுமான பாதுகாப்போடு இருக்கிறார்களா என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இரவுல வந்தாங்க. நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசிக்கொண்டு நான் கவனித்துக் கொண்டு வந்திருந்தேன். இது அன்னைக்கு மட்டும் இல்ல, 3 மரண தண்டனை, 3 தூக்க ரத்து செய்ய வேண்டும் என்று இங்கே பெண்கள் உண்ணாவிரதம் நடத்திய பொழுது, அன்றைக்கும் இதே போல அவர் வெளியில் ஊர் சென்று வரும் பொழுதெல்லாம் அந்த மண்டபத்துக்கு பார்த்துட்டு போவார். இப்படியான ஒரு தலைவர் மக்கள் போராட்டத்தோடு தன்னை பிணைத்துக் கொண்டும் இணைத்துக் கொண்டும் அவர்களை உற்சாகப்படுத்தியும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு அரசியல் என்பது மக்கள் இயக்க அரசியலிலிருந்து வரக்கூடிய ஒரு பண்பு. அது ஐயா வைகோ அவர்கள் ஒரு பெரும் பாரம்பரியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இதே தாயகத்திலே முத்துக்குமாரினுடைய மரணத்திற்கு பிறகு, முத்துக்குமாருடைய ஈகத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக எத்தனையோ இளைஞர்கள் தமிழ்நாடு எங்கும் தங்களை கொடுத்து, தங்கள் இன்னுயிரை கொடுத்து இந்த விடுதலை போரை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதை விட, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இனப்படுகொலை போர் என்று அடையாளப்படுத்தி அதை நிறுத்த வேண்டும் என்பதற்கான ஈகம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. இங்கே சென்னையில் அமரேசன் தீக்குளித்தார், பள்ளப்பட்டி ரவி தீக்குளித்தார், சீர்காழி ரவிச்சந்திரன் தீக்குளித்தார். இப்படி தொடர்ச்சி அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். வேலூர் சீனிவாசன் அவர் தேமுதிக கட்சியை சேர்ந்தவர். அவர் தலைவர் கூட போய் பார்க்கல. அவர் தீக்குளித்த உடனே இறக்கல. 1 நாள் 2 நாள் அவர் மருத்துவமனையில் இருந்தார். இப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த துயர செய்திகள் தினம் 4 நாளைக்கு ஒரு தடவை செய்தி வந்துட்டே இருக்கும். அவர் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தொடர் உண்ணாநிலை போராட்டம் என்பது இங்கே பேராசிரியர் சரஸ்வதி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. அன்றைக்கு இந்த இடத்தில் அவர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை கடுமையான நெருக்கடிக்கு நடுவிலே நடத்தினார்கள். அவர்களுக்கான முழு பாதுகாப்பை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. அன்றைக்கு இந்த கதவை கூட அவர் பயன்படுத்த, இந்த கதவு முழுவதுமே அது போராட்டத்தில் பங்கெடுத்த தோழர்களுக்காக மட்டுமே திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அவர் இந்த கதவை பயன்படுத்தவில்லை. எனக்கு தெரிந்த அவர் அந்த 2வது கதவை மட்டுமே பயன்படுத்தி அதை மட்டுமே அவர்களுடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்குமான ஒரு இடமாக பிரித்து கொடுத்து, இது உங்களுக்கான இடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முற்றிலுமாக இந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து அந்த போராட்டத்தின் தாயகமாக இந்த இடம் இருந்தது என்பதை நாம் மறந்துவிட்டோம். இப்படியான ஒரு 2009 நாம் நினைத்து பார்க்கின்றோம். 2009 ஒரு இனப்படுகொலையில் முடியும் என்று நாம் நினைத்து பார்க்கவில்லை, நம்மால் நினைக்க முடியவில்லை. ஆனால் அப்படியாகத்தான் நடந்தது. 2009 பிறகான அரசியல், முத்துக்குமாரினுடைய அரசியல் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. முத்துக்குமார் கடிதத்தில் எழுதியதில் என்பது சர்வதேச அரசியல் என்பது மிக ஆழமாக விவாதிக்கப்பட்ட ஒரு கடிதமாக அந்த கடிதம் இருந்தது. அவர் மாநில அரசியலை மட்டும் பேசவில்லை, இந்திய அரசியலை மட்டும் பேச, சர்வதேச அரசியல் பார்வை, தமிழ் தேசிய பார்வை அந்த
கடிதத்தில் இருந்து ஒரு சமூக நீதி தமிழ் தேசிய பார்வை அந்த கடிதத்தில் இருந்து அந்த அரசியல் தொடர்ச்சி என்பதனை பொறுப்பை யார் சுமக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு தான் சுமக்க வேண்டும். 2009 பிறகான இந்த 10 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் பல்வேறு போராட்ட நிலைகள் தமிழீழ விடுதலை ஆதரவு களத்தில் இருந்திருக்கிறது. போர்க்களமாக தமிழீழம் இருந்திருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் களமாக தமிழ்நாடு தான் இருந்திருக்கிறது. தமிழீழ விடுதலை போராட்ட களத்தில் அரசியல் திசைகளை ஈழ விடுதலை குறித்தான முடிவுகளை எடுப்பதில் தமிழ்நாடு காத்திரமான பங்கு வகித்தது. அந்த இடத்திலிருந்து நாம் அணுக வேண்டியது இருக்கு. 2009 முடிந்து 2010 ராஜபக்சே மறுபடியும் அங்கே ஜனாதிபதியாக வந்த பிறகு 2011 ஐநாவினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அறிக்கையை வெளியிடுகிறது. தர்ஸ்மன் அறிக்கை வெளியிடப்படுகிறது. தர்ஸ்மன் அறிக்கையிலே இனப்படுகொலை என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது. அங்கே இன ரீதியான ஒதுக்குதல் நடத்தப்பட்டது என்பதும் தவிர்க்கப்படுகிறது. அது மனித குலத்திற்கு எதிரான குற்றம், போர்க்குற்றம் என்ற அளவில் மட்டுமே வரையறுக்கப்படுகிறது. நாங்கள் மேற்பதினல் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு இருந்த வலுவின் அடிப்படையில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இது போர்க்குற்றம் என்று வரையறை செய்கிறார்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அன்றைய காலகட்டம் வரை எங்களுக்கு ஐயா வைகோ அவர்களோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்பு கிடையாது. இது ஒரு இனப்படுகொலை என்று அடையாளப்படுத்த வேண்டும், இதற்கான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு நினைவேந்தல் நிகழ்வை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது ஐயா வைகோ அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதான் என்னுடைய இந்த மேற்பதினலுக்கு துவங்கிய பிறகு நான் அவரை சந்தித்த அந்த காலகட்டம். அதில் முழு ஆதரவை கொடுத்ததும், இதற்காக பெருந்திரளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்ததும், அதற்குரிய அனைத்து பக்கபலமான நின்று வேலை செய்ததும் அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடக்கக்கூடிய இறுதியாக நடந்த நிகழ்வு வரை அவர் பங்கெடுத்திருக்கின்றார். அதற்கு பிறகு அரசு தடை போட்ட பிறகும் தடையை மீறுகின்ற போராட்டத்திலும் அவர் பங்கெடுத்து அதற்கான வழக்குகளில் இன்றும் நீதிமன்றத்திற்கு சென்று வரக்கூடிய அந்த சமரசமற்ற ஒரு போராளியாகத்தான் நான் அவரை பார்க்கின்றேன். இதே காலகட்டத்தில் இது ஒரு இனப்படுகொலை, இது போர்க்குற்றம் அல்ல என்கின்ற குரல் வலுத்ததற்கான காரணம் ஐயா வைகோ அவருடைய பங்களிப்பு. அது இல்லைன்னா போர்க்குற்றம், ஏன் போர்க்குற்றம் என்பதை நாம் நிராகரிக்கிறோம் என்றால், போர்க்குற்றம் இருதரப்பிற்கானது என்று பேசுகிறார்கள். அது விடுதலை புலிகள் போர்க்குற்றம் செய்தார்கள், சிங்கள அரசும் போர்க்குற்றம் செய்தது என்று முன்வைக்கிறார்கள். ஆகவேதான் அது நிராகரிக்கின்றோம். இனப்படுகொலை என்று வரும் பொழுது இலங்கை அரசு மட்டுமே குற்றவாளியாக முன்னிறுத்தப்படும். அந்த அரசியல் மிக முக்கியமானது. அப்படி இனப்படுகொலை தான் அங்கு நிகழ்ந்தது வெறும் போர்க்குற்றமாக எடுத்துவிட முடியாது என்பதை நிறுவியதில் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அதை பரந்துபட்ட தளத்திற்கு கொண்டு சேர்த்த மிகப்பெரிய பணியாயா வைகோ அவர்கள் செய்தார். இதுல 2011 காலகட்டம் இப்படியாக இருந்தது. 2012 இதற்கான நாங்க மெரினாவிலே ஐநாவினுடைய தீர்மானம் வந்த பொழுது, ஐநாவில் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது அதற்கு எதிர்த்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம். அங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை, அங்கே தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற இரட்டை கோரிக்கைகளை முன்வைத்து நின்றோம். அதை முன்னின்று முழங்கி அதை அரசியலாக மாற்றியவர் ஐயா வைகோ. 2012 அரசியல் மிக கூர்மையான ஒரு அரசியலாக மாற ஆரம்பித்தது. ஏன்னா சர்வதேச அரசியலோடு தமிழ்நாடு மோத வேண்டிய நிலை 2012 2013 ஆரம்பித்து தீவிரமடைந்தது. இதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எப்படி ஒரு முக்கியமான ஒரு அரசியலை நீங்கள் முன்னகர்த்தினீர்கள் என்பதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறேன். அப்ப 2012 இந்த ஜெனீவாவிலே ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டு அங்கு நடந்தது ஒரு போர்க்குற்றம் என்ற அளவில் மட்டுமே ஒரு தீர்மானமாக முன்னகர்த்தப்பட்ட பொழுது அதை எதிர்த்து நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டிற்கு இருந்தது. ஆனால் அன்றைய அந்த போர்க்குற்றத்தின் அடிப்படையிலான தீர்மானத்தை இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியலாக மாற்ற வேண்டும் என்று மிக பெரும் முயற்சிகள் வல்லரசு நாடுகளால் எடுக்கப்பட்டது. 2013 இந்த தீர்மானத்தை நாம் அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது மட்டுமல்ல, 2012-13 ஐநாவினுடைய பங்களிப்பு மிக மோசமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் எடுத்து சொன்ன பொழுது, அந்த தகவலை எடுத்து சொன்ன பொழுது அதை பிரதானப்படுத்தி ஐநா அலுவலக முற்றுகை போராட்டத்தை மிக பெரும் ஒரு அரசியலாக, ஒரு வெற்றிகரமான ஒரு மிக போர்க்குணமிக்க ஒரு போராட்ட களமாக மாற்றியவர் ஐயா வைகோ அவர்கள்.
எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு, ஐநாவினுடைய அலுவலகம் அந்த யுனிசெஃப் ஆபீஸை அடையாள நான் முற்றுகையிட்டு நின்ற பொழுது ஊடகவியலாளர்கள் வந்து ஐயாட்ட பேட்டி கேட்கிறாங்க, இதுல நீங்க எந்த கோரிக்கையை நீங்கள் முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன், இது வாட் இஸ் யுவர் டிமாண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னார். அந்த வாசகம் மிக முக்கியமானது. அதுவரை வந்து அமெரிக்காக்காரன் கொண்டு வர தீர்மானத்தை தமிழெல்லாம் ஏத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பின ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை உடைத்த வாசகம் அந்த வாசகம். அந்த வாசகம் மிக முக்கியமானது. ஏனென்றால் வந்து தமிழர்களை ஒரு இனமாக அவர் அங்கீகரிக்கல, அங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்றும் அங்கீகரிக்கவில்லை. அந்த ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் தொடர்ச்சியாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட பொழுது அது போர்க்குற்றம் என்ற வார்த்தையும் இல்லை, மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றம் என்ற வார்த்தையும் நீக்கப்பட்டது. கிட்டத்தட்ட எதுவுமே இல்லாமல் அங்கே மனித உரிமை மீறல் நடந்தது என்று மட்டுமே அவர்கள் தீர்மானமாக மாற்றி இருந்தார்கள். அந்த தீர்மானத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மீது திணிப்பதற்கான முயற்சி நடந்ததை உடைத்த வார்த்தை தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை நிராகரிக்கிறோம் என்று அவர் சொன்ன வார்த்தை. அதான் மிக முக்கியமானதாக ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. எனக்கு நினைவில் இருப்பது சரியாக இருக்கும் என்றால் அன்றைக்கு உடனடியாக அமெரிக்காவினுடைய தூதரகத்திலிருந்து அவருக்கு அழைப்பு வந்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் கவலைப்படாமல், அந்த அழுத்தத்தை எல்லாம் கவலைப்படாமல், ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிச்சலான அரசியலை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தது. இந்தியாவில் எந்த கட்சியும் அந்த நிலைப்பாடு எடுத்திருக்காரு, எந்த கட்சியும் எடுத்திருக்காரு. ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னவர் கூட அந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னவர் கூட அந்த நிலைப்பாட்டை எதிர்க்கவில்லை. அன்றைக்கு அமெரிக்கா நினைத்த அந்த விளையாட்டை தடுத்து நிறுத்திய ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தியவர்கள் நீங்கள். அந்த வகையிலே நீங்கள் இந்த போராட்ட காலத்தில் இனப்படுகொலைக்கு பின்பான அரசியலில் மிக முக்கியமான பாத்திரத்தை வகித்திருக்கிறீர்கள் என்பதை இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்ப இந்த ஐநாவினுடைய பங்களிப்பும் அமெரிக்காவினுடைய தீர்மானத்தை, அன்றைக்கு அமெரிக்க தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம்னால் ஈழ விடுதலை நாங்கள் கைவிடுகின்றோம், அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பதை கைவிடுகின்றோம், அங்கே இனப்படுகொலை நடப்பதற்காக போர்க்குற்றம் நிகழ்த்தப்பட்டது என்பதையும் நாங்கள் கைவிடுகின்றோம், அது எல்லாம் ஒரு மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்பதையும் நாங்கள் கைவிடுகிறோம் என்று நாமே ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைக்கு நாம் வந்திருந்திருப்போம். அப்படியான ஒரு ஆபத்தை தமிழர்கள் மீது சுமத்துகின்ற முயற்சியை உடைத்ததில் ஐயா வைகோவுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. அதற்கு பிறகு அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் கோரிக்கையை வைத்த பொழுது அது தலைமையேற்று நடத்தினார். அது இந்த இடத்துல நடந்தது. இதே ராஜரத்னம் மைதானத்திலே தான் மிகப்பெரிய எண்ணிக்கையிலே தோழர்கள் திரண்டர் என்று அமெரிக்க தீர்மானத்தை எதிர்த்த ஒரு எழுச்சி மிக்க போராட்டம் நடந்தது. அன்றைக்கு காலகட்டத்தில் நான் ஜெனீவாவில் இருந்தேன். ஐயா வைகோ அவர்கள் தலைமையில் தான் இந்த போராட்டம் முன்னகர்த்தப்பட்டது. அன்றைக்கு அமெரிக்க கொடி கொளுத்தப்பட்டது. வேற எங்கேயுமே இல்லைங்க, இங்க நடந்தது. இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம், மிக முக்கியமான வரலாற்று சம்பவம். ஈழ விடுதலை போராட்ட களத்தில் அங்கே விடுதலை புலிகள் இல்லை என்று இந்த ஏகாதிபத்தியம் எக்காலமிட்டு நம்ம எல்லாம் ஏமாத்தினோம் நினைச்சதை உடைத்தெறிந்த வரலாறு அந்த வரலாறு. 2009 பிறகு நீங்க என்ன செஞ்சீங்கன்னா இதை விட வேற என்ன செய்ய முடியும்? ஒரு ஜனநாயக ஆற்றலாக, மக்கள் திரள் ஆற்றலாக இதை விட வேற என்ன செய்து விட முடியும்? சரியான நிலைப்பாட்டை தமிழினம் எடுப்பதற்கான அனைத்து உழைப்பையும் நாம் செய்தோம். நான் தான் செய்தோம், வேற ஒண்ணுமே இல்லை. நான் தான் செய்தோம், அதை வேற யாரையும் சொல்லிட முடியாது. அந்த தீர்மானத்தை எல்லாம் அம்பலப்படுத்தி நாம் நின்றதுனால தான் இன்றைக்கு பொறுப்பு அமெரிக்காவின் மீதும் மேற்குலகத்தின் மீதும் இலங்கையின் மீதும் சுமத்தப்பட்டது. இல்லைனால் அந்த தீர்மானத்தை நாம தானே முன்மொழிஞ்சோம், நாம தானே அங்கீகரிச்சோம், நாம தானே ஆதரித்தோம் என்று நம் மீது பொறுப்பு சுமத்தி விட்டு போய்விட்டிருப்பார்கள். அன்றைக்கு நாம் சொன்னோம் இந்த தீர்மானம் ஏமாற்ற தீர்மானம் என்று இன்றைக்கு நிரூபணமாக இருக்கிறது. 2015 தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்த 5 ஆண்டுகள் கழித்து இந்த 6ஆம் ஆண்டிலே அந்த தீர்மானம் என்பது ஏமாற்ற தீர்மானம் என்பதை வரலாறு நிரூபித்திருக்கிறது. இது அன்றே உரைத்தது நாம தான் அது செஞ்சோம். இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு. இந்த அழுத்தம் தமிழ்நாட்டிலிருந்து வந்தது, இந்த எழுச்சி தமிழ்நாட்டிலிருந்து வந்தது. விடுதலை புலிகள் எடுத்த அரசியல் நிலைப்பாட்டின் தொடர்ச்சியை நாம் செய்தோம். அது விடுதலை புலிகள் அன்று களத்தில் இருந்தால் அதைத்தான் செய்திருப்பார்கள். அவர்கள் அதை பற்றி மிக அழகாக சொல்லுவார்கள். அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த ஒரு தரப்பை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி அந்த பேச்சுவார்த்தையை முறித்த பணியை செய்தது அமெரிக்கா.
இங்கிலாந்து, இந்த நாடுகள் தான் செய்தது. அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தரப்பை எப்படி நீ முத்திரை குத்த முடியும்? அப்படியாக ஒரு முத்திரை குத்தி விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமெரிக்கா உருவாக்கிய பொழுது அமெரிக்கா முன்வைத்த திட்டத்தை தூக்கி எறிந்தார்கள் விடுதலை புலிகள். இதை பத்தி பேசும் பொழுது ஒரு பாலஸ்தீன விடுதலைக்காக பேசுகின்ற, ஐநாவில் பேசுகின்ற ஒரு நிபுணர்கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது, ஓஸ்லோல இதே போல பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நார்வேயின் துணை கொண்டு அமெரிக்கா நடத்திய பொழுது, அமெரிக்கா சொன்னதையெல்லாம், அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தை எல்லாம், அமெரிக்கா சமரசம் செய்ய சொன்னதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பாலஸ்தீன போராளியாக இருந்த மரியாதைக்குரிய யாசர் அராஃபத் அவர்கள் எடுத்தார்கள். அமெரிக்காவினோட அனைத்து அழுத்தத்திற்கும் அவர் அடிபணிந்து நிற்க வேண்டிய நிலை வந்தது, எடுத்தார்கள். அமெரிக்கா ஓங்கி அவர்கள் கன்னத்தில் அரைத்த பொழுதும் அதை வாங்கி கொண்டார்கள். அதே போல ஒரு ஓஸ்லோ ஒப்பந்தம் என்பதை 10 ஆண்டுகள் கழித்து அமெரிக்கா இதே போன்ற ஒரு நிலையை விடுதலை புலிகள் மீது திணித்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையிலே இலங்கை அரசையும் விடுதலை புலிகளையும் வைத்துக் கொண்டு விடுதலை புலிகள் கன்னத்தில் ஓங்கி அரைந்தவனை திரும்ப அரைந்த ஒரே விடுதலை போராட்டம் விடுதலை புலிகள் மட்டும்தான் என்று அவர் சொன்னார். அவர் பேசும்பொழுது சொன்ன வார்த்தை தான், they slapped them back. திரும்ப அரைந்தார்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பற்றி நாங்கள் அஞ்ச போவதில்லை என்று முடிவெடுத்தார். ஏனென்றால் நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை என்று சொல்லி எங்களை எவ்வளவு தூரம் நசுக்குவீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில் வெளிப்படுத்தினார்கள். பலர் சொல்லுவாங்க, அமைதி பேச்சுவார்த்தையில இவர்கள் நிலைப்பாட்டை சமரசம் பண்ணியிருந்தா மாறி கொண்டாங்க. நாம கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. நீங்க 91 நடந்த ஓஸ்லோ ஒப்பந்தத்திலே பாலஸ்தீனம் எதை பெற்றுக்கொண்டது? இன்று வரை காசாவின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. இன்று வரை பாலஸ்தீனத்தின் நிலம் ஆக்கிரமிக்கப்படுகிறது. இப்பொழுது சொல்லுகிறார்கள் இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசத்தை மட்டும்தான் அங்கீகரிப்போம் என்று சொல்லுகிறார்கள். பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க மறுக்கிறோம், அங்கீகரிக்க மாட்டோம் என்று பேசுகிறார்கள். அதுபோல அன்றைக்கு தலைவர் இவர்கள் கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையிலே அமைதி ஒப்பந்தத்திலே சமரசம் செய்து கொண்டிருந்தால் இன்று ஈழம் என்ற ஒன்று, அதற்கான கோரிக்கை என்பது நடைபெறாமல் போய்விட்டது. இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள போவதில்லை, எங்கள் கோரிக்கையில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள போவதில்லை. நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் வைத்த அதே நயவஞ்சகத்தை நீங்கள் அமெரிக்காவினுடைய தீர்மானமாக ஜெனீவாவிலே முன்வைத்த பொழுதும் நாங்கள் அன்றைக்கு தமிழீழம் என்ன முடிவெடுத்ததோ, தமிழீழ போராளிகள் என்ன முடிவெடுத்தார்களோ அதே முடிவைத்தான் நாம் எடுப்போம் என்று சொல்லி 2013, 14, 15 நாம் எடுத்தோம். அது வரலாறு. இது போராட்டங்களும் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை இந்த ஈழ விடுதலை போராட்டத்துக்கான ஆதரவு களம் என்பது தமிழ்நாட்டில் அணையாமல், இந்த கங்கு அணையாமல் காப்பாற்றப்பட்டதற்கு நீங்கள் தான் மிக பெரும் பொறுப்பாளிகளாக இருப்பீர்கள். ஆகவே இப்படியான ஒரு விரிவான ஒரு அரசியல் களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த தீர்மானம் தோல்வி அடைந்ததை ஐநா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு அவர்கள் அதை பேசுகிறார்கள். இலங்கைக்குள் ஒரு தீர்வு என்பது, இலங்கைக்குள் அவர்கள் ஒரு விசாரணை என்பது நடத்த மாட்டார்கள், இலங்கைக்குள் நீதி என்பது கிடைக்காது, ஆகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஐநா இப்பொழுது பேசுகிறது. நாம் அன்றைக்கு அந்த தீர்மானத்தை மறுத்த காரணத்தினால் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அது நின்று பேசுவதற்குரிய தார்மீக அடித்தளம் நமக்கு இருக்கிறது. தோழர்களே, இது சாதாரண கடந்து போகக்கூடிய ஒரு போராட்டத்தினுடைய நிகழ்வாக பார்த்து விடாதீர்கள். நாம் வரலாற்றிலே மிக முக்கியமான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து அந்த விடுதலை போராட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பணியை நம்மால் இயன்ற அளவு செய்திருக்கின்றோம். அரசியல் நுணுக்கத்தோடு, அரசியல் பொறுப்புணர்வோடு செய்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தான் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் பிரசல்ஸிலே ஐயா வைகோ அவர்கள் பொது வாக்கெடுப்பின் மூலமாக தமிழீழம் மலர வேண்டும், அதுதான் ஒரே அரசியல் தீர்வு என்பதை முன்வைத்ததை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மிக முக்கியமான சர்வதேச மன்றத்தில், குறிப்பாக ஐரோப்பிய மன்றத்திற்கான ஒரு அரங்கத்திலே, இன்னும் சொல்லணும்னால் எந்த பாராளுமன்றத்திலே, ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டு ஈழ விடுதலை போர் என்பது புலிகளை நசுக்குவதற்கான யுத்தமாக இலங்கையின் பக்கம் சாய்ந்ததோ அந்த அரங்கத்தில் நின்று இதுதான் தீர்வு என்பதை அவர் முன்வைத்தார். இன்றைக்கு பிரிட்டன்,
ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒன்றியத்திலிருந்து வெளியேறி இருக்கிறது. அது மிக பெரும் அளவிலே நமக்கு ஒரு கதவை திறந்து வைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் விடுதலை புலிகளை தடை செய்தால் விடுதலை புலிகளினுடைய பொருளாதார பலத்தை, அரசியல் பலத்தை முடக்கி விடலாம் என்று 2001 அமெரிக்காவினுடைய ஆலோசகர்கள் சொன்னதன் அடிப்படையில், பிரித்தானிய அரசினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் 2005 விடுதலை புலிகள் மீதான தடை ஐரோப்பிய ஒன்றியத்தினால் கொண்டு வரப்பட்டு விடுதலை புலிகளினுடைய ஒட்டுமொத்த நிதி கட்டமைப்பும் முடக்கப்படுகிறது. ஆயுத கொள்வனவு என்பது முடக்கப்படுகிறது. ஒரு பயங்கரவாத இயக்கமாக அமைக்கப்பட்டு நெருக்கப்படுகிறது. இந்த நெருக்கடியை உருவாக்கியது ஐரோப்பிய பாராளுமன்ற அமைப்பு. அதற்குள் அதை செய்தவர்கள். அப்படி ஒரு தடையை கொண்டு வரணும் என்கின்ற முயற்சி அன்றைக்கு இத்தாலி எதிர்த்தது, ஜெர்மன் எதிர்த்தது. ஆனால் இதையெல்லாம் மீறி இங்கிலாந்து அரசினுடைய தொடர் அழுத்தத்தால் மட்டுமே தடை கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு அந்த தடை தகர்கின்ற நிலை வந்திருக்கிறது. அந்த தடையை திரும்பவும் கொண்டு வரக்கூடிய இடத்தில் பிரிட்டன் இல்லை. ஆகவே தமிழீழ விடுதலை முன்னகர்த்துவதற்குரிய ஒரு சூழல் நமக்கு அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்தில் தான் ஐயா வைகோ அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானதாகவும் நமக்கு தேவைப்படுவதாகவும் அமைகின்றது. ஏனென்றால் நம்முடைய என்னன்னா ஒரு பார்லிமெண்டேரியன், ஒரு ஸ்டேட்ஸ்மேன் சொல்லக்கூடிய இடத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம். ஆனால் தேசிய இன விடுதலையை குறித்து ஒரு தீர்க்கமான நிலைப்பாடை எடுத்து பேசுகின்ற தலைவன் வேறு யாரும் இல்லை. தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் சார்ந்து பேசுகிறார்களா என்றால் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் ஒரு இனப்படுகொலைக்குள்ளான இனத்தினுடைய உரிமையை பற்றி பேசுவதற்கு வேறு யார் இருக்கிறார்கள்? அவருடைய பங்களிப்பு என்பது இனி வரும் காலங்களில் இதற்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு தேவைப்படுகிறது. ஆகவே தோழர்களே, ஈழ விடுதலை அரசியல் போராட்ட களம் என்பது இன்றும் உயிர்ப்புடன் இருப்பது மட்டுமல்ல, நம்மால் முன்னகர்த்துவதற்குரிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றன. அப்படியான களத்திலே நாம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக சளைக்காமல் இந்த அரசியல் களத்தின் நிலைப்பாடுகள், சரியான நிலைப்பாடுகள், மிக முக்கியமானது என்பது சரியான நிலைப்பாடுகள். அந்த சரியான நிலைப்பாட்டை எடுத்து முன்னகர்த்தி அதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமைவதும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அனைத்து மக்களிடத்திலும் அந்த நிலைப்பாட்டை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் எடுத்து செய்யக்கூடியவர்கள் ஐயா வைகோ அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள். ஆகவே தோழர்களே, உங்களுடைய வெற்றி என்பது வரலாற்றில் உங்களுக்கான இடத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டதுதான் உங்களது வெற்றி. இந்த 30 ஆண்டுகளில் மக்கள் சார்ந்த ஒரு நிலைப்பாடுகள், ஒரு விடுதலை சார்ந்த நிலைப்பாடு என்பதை எடுத்த இயக்கமாக நீங்கள் மட்டும் அறியப்படுவீர்கள். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழலில் கூட அந்த நிலைப்பாட்டை சமரசம் இல்லாமல் முன்னகர்த்திய உங்களுடைய சமரசமற்ற நிலை என்பது எங்களுக்கும் வழிகாட்டுதலாக அமைந்திருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பேசிய பல்வேறு மூத்த உறுப்பினர்கள், சாமானிய உறுப்பினர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வரலாறு வச்சிருக்கிறாங்க. ஈழ விடுதலை போராட்டத்தில் தான் பங்களித்த வரலாறை, ஏதோ ஒரு வரலாற்றை ஒழித்து வைத்திருக்கிறார்கள். அவங்ககிட்ட பேசும்பொழுது அந்த வரலாறு வெளிப்படுகிறது. அதையெல்லாம் நீங்கள் ஒரு ஆவணமாக தொகுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். என்றால் இது வரலாற்று ஆவணம். என்றால் விடுதலை புலிகள் அங்கு ஈழத்திலே நடத்திய அந்த அரசியலுக்கு பின்புலமாக ஒரு தளமாக அமைந்து இயங்கிய இந்த தோழர்களுடைய ஈகம், இந்த தோழர்களுடைய பங்களிப்பு என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இல்லைன்னா திராவிடத்தால் வீழ்ந்தோன்னு உட்காந்து பேசி போயிடுவாங்க. வாய்ச்சவடர் விடுவது என்பது எளிது. களத்தில் நின்று எதிரியை எதிர்கொள்வது என்பது வேறு, போராளிகளோடு பயணிப்பது என்பது வேறு. அதை நீங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விடுதலை போராட்ட கங்கு என்பது பாதுகாக்கப்படும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மாடல் தேவைப்படுது இல்லை? யாரை பார்த்து நாங்கள் எங்களை வடிவமைத்துக் கொள்வது என்பது எல்லா இளைஞர்களும் இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப உங்களுடைய போராட்ட மனநிலை, நீங்கள் எதிர்கொண்ட நெருக்கடிகள், சமரசமற்று நீங்கள் நின்ற அந்த போராட்ட களம், இதையெல்லாம் நீங்கள் ஆவணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
இது வரலாற்று ஆவணமாகத்தான் இருக்கும். அது ஆக இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த தமிழீழ விடுதலை ஆதரவு களத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்பது போற்றுதலுக்குரியது. இந்த நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழின படுகொலைக்கு பின்பான இந்த நிலையில் உங்களுடைய தேவை என்பது 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதற்குரிய களத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதற்குரிய அரங்கில் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஒரு கட்சி என்பது அது எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்குகிறது என்கின்ற இடத்திலிருந்து அது வரலாற்றில் எடை போடப்படுவதில்லை. எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை அது உருவாக்கி கொடுக்கிறது என்கின்ற இடத்திலிருந்து அது எடை போடப்படுவதில்லை. அந்த தேசத்தினுடைய கொள்கையை வடிவமைப்பதில் அது எவ்வளவு தூரம் காத்திரமாக பங்களித்திருக்கிறது என்கின்ற இடத்திலிருந்து தான் வரலாறு எழுதப்படுகிறது. வெறும் பாராளுமன்ற உறுப்பினரை மட்டுமே வைத்து வரலாறை எழுதணும்னா சுமந்திரனையும் சம்பந்தனையும் வைத்த வரலாறு எழுதிவிட முடியும். அப்படியாக முடியாது. ஆக இந்த சட்டசபைகளுக்கும் பாராளுமன்றத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு அரசியலுக்கு சொந்தமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த களத்தில் இருந்து இந்த பாராளுமன்றத்தையும் சட்டசபையும் நீங்கள் இதனுடைய கருத்தியலையும் இதனுடைய நிலைப்பாடுகளையும் வடிவமைக்கக்கூடிய ஒரு பொறுப்புமிக்க நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம், உறுதியாக நம்புகின்றோம். அந்த இடத்தில் நீங்கள் சென்று அமர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். தமிழினத்தினுடைய குரலை, தமிழினத்தினுடைய தேவையை, தமிழினத்தின் மீது நிகழ்த்தப்படுகின்ற அநீதியை விரட்டுகின்ற அந்த முழக்கத்தை நீங்கள் முழங்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். முத்துக்குமாரினுடைய இந்த அரசியல் சர்வதேச அளவிலே இருக்கக்கூடிய அரசியலையும் உள்வாங்கி, இந்திய துணைக்கண்டத்தின் அரசியலையும் உள்வாங்கி, தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை புரிந்து கொண்டு ஒரு வலுவான ஒரு மக்கள் அரசியலுக்கு முன்னணி செயல் வீரர்களாக இருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.